விவசாயி விவசாயி கடவுள் என்று முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனது வைத்து முழு மூச்சாதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ விளங்கும் குணமுடையோர் விவசாயி 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 என்னடா நடக்குது என்ன வல்லம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையே ஏங்க வேண்டி வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை எண்ண வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பெண்ணு சிவப்பெண்ணு வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றோ சிவப்பென்றோ வேற்றுமையாய் கருதாமை எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி இப்படி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் வெறியாதோ சாகுபடி விவசாயி விவசாயி திருஞெடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எத்தனை கொடி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்று ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அண்ணல் கொடி பஞ்சம் இல்லை என்னும் மண்ணல் கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி அப்படி விவசாயம் என்பது எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் இந்த பூவுலகில். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றது. காரணம் விவசாயம் பார்க்கறதுக்கு வயக்காடு தோட்டத்தில் உள்ளவங்கள் விவசாயம் பார்க்கணும் மனசு வச்சிருந்தாலும் கூலி வேலை பார்க்கறது ஆட்கள் வருவது கிடையாது. ஏன்னா அம்பிட்டுமே அற்புதமான வேலை தாய்மார்கள் பூரா அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால இந்த கூலி வேலையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்க வேலை என்றால் அற்புதமான வேலை இந்த 100 நாள் வேலை என்ற திட்டம். அங்கே சென்ற உடனே இங்கே யாரும் வர்றது கிடையாது. இப்போ உழுதவர் விவசாயம் பண்ணக்கூடிய பார்ப்பாரு ஒரு வேலைக்கு கூலி வேலை பார்க்கறது களை எடுக்கிறதுக்கு நாற்று நடுறதுக்கு யாரும் வர்றாங்கல்ல. இதை எதுக்கு கட்டி அழுதுட்டு கிடக்குன்னு போட்டு நம்மளா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? வேலைக்கே ஆள் இல்லாம அப்போ என்ன பண்ணுறாரு விளையக்கூடிய விளை நிலங்கள் எல்லாம் கன்றுகளை ஊண்டி விட்டுறாங்க. தென்னங்கன்று மாங்கன்று இல்லை ஒரு தடவை வச்சா போதும் தண்ணியே ஊற்றவனா புளியங்கன்று இப்படி வச்சுட்டு போயிடறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லை ஊன்றி விளை நிலங்களை கல் நிலங்களாக மாற்றி வித்துட்டு போகின்றார்கள். இப்படியே விவசாயம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு சுப்பிரமணியர் கடவுளை பிடிச்சி வேண்டுவான். முருக கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தால் கிடைச்சிருமா? அவர் எங்கிட்ட ஒரு வழிகாட்டுவார்ல. எப்படி வழிகாட்டு? யாராவது விவசாயம் பண்ணி வந்தா தான் எல்லாத்துக்கும் உணவு எங்க அப்புறம் எப்படி வழிகாட்டுவார் அவர்? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கோச்சுக்கிறாங்க. சும்மா சொல்லுங்க. அப்படித்தான் வந்து மேலோகத்தில் வந்து சிவனும் பார்வதியும் இருக்காங்க. பார்வதி அம்மா வந்து ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு இதில் அடைச்சி போட்டுறாங்க. அந்த எறும்புக்கு எப்படியாவது படி அளக்கிறாரா சிவன் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. அந்த கடைசியில் திறந்து பார்க்கல அந்த எறும்புக்கும் படி அளந்துறாருல பரமேஸ்வரன் அளந்தாரு. அதுக்கு என்ன இருந்துச்சு? அது மாதிரி நம்ம முருகப்பெருமானை கும்பிடுவோம் இல்லப்பா. எறும்புக்கும் படி அளந்தாருன்னா அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? அரிசி இருந்துச்சுல. அரிசி எப்படி வருது? அதுதான் இறைவனுடைய அனுக்கிரகம்ன்றது. ஆக விவசாயம் தான் நம்மளை பொறுத்தளவில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி தான் தமிழகத்தை பொறுத்தளவில் கடவுள். புரியுதுங்களா? எப்படிதான் காசு பணம் வச்சிருந்தாலும் காசு பணத்தை பார்த்துக்கிட்டு தான் பசி அடங்குமா? அது அடங்காது.
எவ்வளவு அள்ளி திங்க முடியுமா அதை? அப்ப விவசாயம் என்பது நிலைத்திருக்க வேண்டும். அப்புறம் விவசாய மக்கள் நன்றி சொல்லிவிட்டால் இவ்விடத்திலே பார்க்கின்றது மிக அற்புதமான இடம். இந்த அற்புதமான இடத்துல பல விதமான நீரோடைகள் இருந்துட்டாலும் இந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நதியை பார்க்கின்ற பொழுது நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தமென் சொல்ல நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தமென் சொல்ல நதியோரம் பெண்ணிற மேகம் வான் தொட்டிட விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன பெண்ணிற மேகம் வான் தொட்டிட விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன கோவில்தானோ புலிதானோ கோயில்தானோ கோயில்தானோ எம்மன பூத்திருக்கு தென் சித்திர கூடு இருக்கு தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல நான் தான் சொல்ல நதியோரோ கையிலை தோட்டம் நீ தேவதை ஆட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும்புள்ள பனி தூங்கும் பசும்புள்ள மின்னது முன்னாட்டம் நல முத்திர பொன்னாட்டம் கார்காலத்தில் புர்கோளத்தில் காதலன் காதலி செல்ல நான் தான் சொல்ல நதியோரோ நானும் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானும் சொல்ல நானும் சொல்ல அப்படின்னா ஆனந்தம் தரக்கூடிய அளவாக இந்த இயற்கையான நந்தவனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடமா இருக்கின்றது. அப்படி மனசுல நிறைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வள்ளி இருப்பதாக நாரதர் மகாமுனிவர் தெரிவித்தார். அப்படி அவங்க இருக்கிறதுக்கான இந்த ஒரு அறிகுறி ஒன்றும் தென்படவில்லையே. ஆளாளம் சோம் அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்ட உடனே இங்கே உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்கமிடும் அற்புதமான ஒரு கானம். இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்மணி சிறப்பான முறையில் ஆலோலம் சோய் என்று கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானாக இருக்கக்கூடிய இந்த படையப்பாவை அடைய வேண்டும் என்பதற்காகவே இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வள்ளி சிறப்பான முறையில் ஆலோலம் சோய் என்ற வார்த்தையை சொல்லி விரட்டி கொண்டிருக்கின்றார். அப்படி பறவை விரட்டி கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அழகையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அழகு. ஆனா எது எப்படியோ அது அப்படி இருக்கும். எதுங்க சாமி எதுங்க அதுனா எதுன்னு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது எது? பெண்ணுன்றாவே அழகுதான், அப்புறம் எங்கிட்ட அதில் பிரிக்கிறது. அதே மாதிரி இந்த அழகை இந்த அழகோட சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். எந்த அழகு? முருகக்கடவுள் என்ற அந்த முருகனோட என்னோட சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுங்க. ஆமா, சேர்ந்தா தான் அழகு, சேரவில்லை என்றால் அழகு இல்லை. ஆக அப்படின்னா இந்த ஒரு பெண்ணுக்கு எது அழகு அப்படின்னா ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியது கொங்கை முக்கியம். அதே மாதிரி இன்னொரு கூந்தல் என்பது முக்கியம். அப்பேற்பட்ட இந்த பெண்ணோட கூந்தலை பார்க்கின்ற பொழுது அள்ளி கொண்ட முடிஞ்சு நடந்து வந்தா எப்படி இருக்கு தெரியுமா? அள்ளி கொண்ட முடிஞ்சு அரக்காசு பொட்டு வச்சு வள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு பரன் மீது நின்று பார்ப்பதற்கு யாரையடி அண்ணனட போட்டு பார்ப்பதற்கு யாரையடி அண்ணனட போட்டு பட்டு வண்ண சிட்டு பரன் மீது நின்று பார்ப்பதற்கு யாரையடி ஆலோலம் போட்டு பார்ப்பதற்கு யாரையடி ஆலோலம் போட்டு
அம்மா 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 பார்த்த வேகம் அவள் அழக பார்த்த மோகம் கால பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம் அவகால பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம் பட்டு வண்ண சிட்டு 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 படகு துறைய விட்டு 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 பார்ப்பவங்க யாரையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பவங்க யாரையடி அண்ணன் நடை போட்டு அள்ளிக்கொடி போலே தேனாட்டங்கரை மேலே அள்ளிக்கொடி போலே தேனாட்டங்கரையின் மேலே அள்ளிக்கொடி போலே தேனாட்டங்கரை மேலே மெல்ல மெல்ல இடையசையே வெள்ளிச்சில போலே மெல்ல மெல்ல வெள்ளி பொண்ணு மெல்ல 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 இடையசையே வெள்ளிச்சில போலே பட்டு வண்ண சிட்டு பரன் மீது நின்று ஆலோலம் போடுறியே என்னைய பார்த்து பொண்ணா பிறந்தால் ஒரு புருஷனுக்கு நேரே பொண்ணா பிறந்தா ஒரு புருஷனுக்கு நேரே பொண்ணா பிறந்தால் ஒரு புருஷனுக்கு நேரே நின்னாகத்தா வேணும் அவள் வாழ்வில் ஒரு நாளே நின்னாகத்தா வேணும் அவள் வாழ்வில் ஒரு நாளே பத்து வண்ண சிட்டு 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 வடகு துறைய விட்டு 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 பக்கத்துக்கு யாரையடி ஆலோலம் போட்டு பக்கத்துக்கு யாரையடி ஆலோலம் போட்டு அண்ணனோட போட்டு அப்படி அண்ணனோட போட்டு அப்படிலாம் இந்த இடத்துல சிறப்பான எண்ணம் கொண்டு இந்த இடத்துல என்ன அடைய வேண்டும் என்பதற்காகவே காவல் புரிந்து காத்து கொண்டு இருக்கின்றாள் இந்த குறிஞ்சி நிலத்திலே. அப்படி குறிஞ்சி நிலத்தில் காவல் புரிந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்னவளை எது எப்படி அது மட்டும் அப்படி இருக்கும். அப்படி விஷயங்களை பார்க்கின்ற தருணம் ஏது அப்படின்னா ஆரம்பத்தில் விஷயங்கள் இருக்குது. அப்படிலாம் இருந்துட்டால் இந்த இடத்துல ஏரிக்கரையோடு இந்த பெண்ணியாகப்பட்டவளுடைய காவல் புரிவென்ற அந்த அற்புதமான விஷயத்தை பார்க்கின்ற பொழுது ஏரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கோ தென்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு ஏரிகர பூங்காற்றே நீ போன வழி தென்கிழக்கோ தென்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு ஏரிகர பூங்காற்றே பாதமலர் நோகுமினும் நடக்கும் பாதவிழி பூவிருச்சே மயிலே பாதமலர் நோகும் முன்னே நடக்க பாதவழி பூவிருச்சே மயிலே ஓட போலாடுதே மனது கூடித்தான் போனதே வயசு காலத்தின் வளத்தால் ஓடுது அந்த முன்னாள் நிறைவுகள் கண்ணீர் நிறையுது ஏரிகர பூங்காற்றே நீ ஓரவழி தென்கிழக்கோ தென்கிழக்கு வாசமல்லி உன்னை தேடி வர தூது சொல்லு ஓடி செல்லுவான் மேகம் நிலவ மூடிக்கொள்ளுவாக்குதடி அடியே ஓடி செல்லுவான் மேகம் நிலவே மூடி சொல்ல பாக்குதடி அடியே ஓடபோலாடுதே மணியா ராகத்தில் சேரும் துணியா காலத்தின் வளத்தால் ஆடுது அந்த ராஜாக வருவது ரோஜாவை காத்திரு இருக்கிற பூங்காத்தே நீ போறவழி தென்கிழக்கோ தென்கிழக்கு வாசமல்லி என தேடி வர தூது சொல்லு ஏரிகர பூங்காற்றே. அப்படிலாம் ஏரிக்கர ஓரத்தில் இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்தில் அண்ணவளுக்காக இடத்துல காத்து கொண்டிருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப குளிர்ச்சியான இடம், ரொம்ப குளுகுளுப்பாக இருக்கும். இருக்கும்
உள்ளே உட்காந்துருக்க முடியல, உங்களுக்கு குழுக்குள் இருக்கு. ஆனால் இருக்கக்கூடிய இடம் வந்து குளிர்ச்சியான இடம் இல்லையா? மலை சார்ந்த இடம். மலை சார்ந்த இடம்னா பலவிதமான இயற்கை காட்சிகள் இருந்திருக்கக்கூடிய பலவிதமான மூலிகை மரங்களும் செடிகளும் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல எப்போதுமே நீரோடை பதமாக இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல எப்போதுமே குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அப்படி குளிர்ச்சியாக இருக்கணும்னா காரணம் என்ன? அப்படி இருக்குது இந்த இடத்துல தண்ணியோட விஷயம். தண்ணியில் எத்தனை வகை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். தண்ணியில் வந்து 1848 பக்காடி லெமனு, விஸ்கி, அப்புறம் ஓல்டு மங்கு, சானக்ஸா, கார்டினல், லெமன் பக்காடி, அப்புறம் என்னப்பா ஓட்கா, எக்ஸ்பிரஸ். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதாங்க. ஏப்பா ஆரம்பம் உனக்கு எதுவும் தெரியுமா? ஏப்பா தம்பி, உனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆமா, நீ இம்புட்டு பேர சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி எங்க வந்ததுலேருந்து 10 மணி நேரம் இந்த தாளை வாசிக்கிற அகர ஆரம்பம் 30 கோட்டை குடிச்சுக்கிட்டு பின்னாடி ஓட்டிருக்கேன். அதை படித்து பார்க்குறேன் இவ்வளோ நேரம். அதே எனக்கு வேலை. அங்கே போய் நான் சொல்கிற தண்ணி அந்த தண்ணி கிடையாது, புரியுதா? இயற்கையான இந்த இடத்துல ஓடக்கூடிய தண்ணியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண கிராமப்புறங்களில் மழை பெஞ்சு ஓடையில் தண்ணி ஓடுதுன்னா அது சாதாரண விஷயம் ஓடுது. ஆனால் மழையில் பெஞ்சு அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி சாதாரண தண்ணியாக இருக்கவே முடியாது. ஏன்னா பல விதமான மூலிகை செடியும் மூலிகை மரங்கள் அடர்த்த இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மலை சார்ந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணியாகப்படுது மண்ணுக்குள் சென்று அந்த மூலிகை செடி வேரோடையும் அப்படியே ஒட்டி உராசி வெளியில் வருகின்ற பொழுது ஊற்று நீராக வெளியில் வரும். ஊற்று நீராக வெளியில் வர்றது தான் அருவி நீராக கொட்டும். அப்பேற்பட்ட அருவியில் குளிச்சாலும் சரி, இல்லை அந்த அருவி நீரை அள்ளி குடித்தாலும் சரி, உடம்பில் இருக்கிற வியாதியெல்லாம் தீர்ந்து வருமையா. அப்பேற்பட்ட தண்ணியை குடிக்க சொன்னால் பூரா கண்ட தண்ணியை குடிச்சு பேரை கெடுத்து மரியாதை கெடுத்து மானத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவரைத்தான் சொல்கிறேன். ஏன்னா குற்றாலம் என்பது குற்றாலேஸ்வரர் இருக்கக்கூடிய அற்புதமான இடம். ஆனால் அங்கே சென்று அந்த அருவியில் குளிக்கணும்னு போகிறாங்க. ஆனால் அங்கே போகிற ஆளுகுறை எப்படி போகுது? சில பேர் குடிக்கத்தான் போகுது. போய் குடிக்க, அதில் குளிக்க, அப்புறம் குளிக்க இப்படி இருக்கின்றது. மூலிகை தண்ணியை குடிச்சு விட்டு பெருமை சேர்க்க வேண்டிய இடத்துல பட்ட தண்ணியில் குடிச்சுக்கிட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் இருந்துட்டால் இந்த குறிஞ்சி நிலத்திலே நான் தேடி வந்துவிட இந்த வள்ளி என்ற பெண்மணி ஒரு நிலவை போல இந்த இடத்தில் விதமான முறையில் காத்துக் கொண்டிருக்கிறார். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றாளகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றாளகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மானிடமும் நீனிடமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. உருவம் ஒரு வெள்ளாக, பார்வையொரு கணையாக, உருவம் ஒரு வில்லாக, பார்வையொரு கணையாக, பருவம் ஒரு களமாக, போர்வொடுக பிறந்தவளோ, குறுநகையில் வண்ணத்தில் குடிவிருந்த கண்ணத்தில், குறுநகையின் வண்ணத்தில் குழிவிழுந்த கண்ணத்தில், தேன் சுவையை தான் குடைத்து கொடுப்பதெல்லாம் இவள் தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உலவுகின்ற அழகோ. பவளம் என்னும் விரல் நகமும் பசுந்தளிர் போல் வளகரமும், பவளம் என விரல் நகமும் பசுந்தளி போல் வளைக்கரமும், தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ, ஆழ்கடலின் சங்காக நீர்கடலில் அமைந்தவளோ, ஆழ்கடலில் சங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ,
வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ செந்தனலின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து பொன்தகத்தில் வாட்டி வைத்த பெண்ணுடலை என்னவளே பொன்தகத்தில் வாய்த்து வைத்தே பெண்ணுடலை என்னவில்மே மணமாலை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் மாலை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் இவளை படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகியமே நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றாரோ நீரழகில் இடமாறி நீந்துகின்ற குளோ நீந்துகின்ற குளோ அப்படியெல்லாம் இடத்தில் பாடிக்கொண்டிருந்தாலும் விரைவாக ஒரு மான தேடி செல்வது போல உள்ளே இருக்கக்கூடியவர்களா சந்திக்க வேண்டும் என்னப்பா அத்திப்பழம் கேட்டாங்களா பாருங்க அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தீபலோக பொண்ணு போலகம் வந்தாலும் உன்னை கண்டத்துக்கப்பா அத்திப்பழ சிகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்பதுதான் அதை எப்பது அந்த பூவே அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தேவலோக பொண்ணு போலகம் வந்தாலும் உன்னை கண்டு நான் என்ன செய்வேன் குத்தி விழா கொடி ஏற்றி வச்சேன் குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தேன் குத்தி விளக்குடு ஏற்றி வச்சேன் குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தேன் குத்தி விழா கொடி ஏற்றி வச்சேன் குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தேன் குத்தி விளக்குக்கு என்ன தந்தா இந்த கும்மரி பொண்ணுக்கு தன்னை தந்தா காத்திருந்தேன் காத்திருந்தேன் காத்திருந்தே கண்ணிகள் எட்டுமே சாமத்தில் இருக்கு சங்கதி நடு சாமத்தில் இருக்கு சங்கதி சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தீவிரம் பொண்ணு போல வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா தோகை வடம்பன சந்தனமா சொல்லு மொழி என மந்திரமா போகை போடும் என்ன சந்தனமா சொல்லு போல என்ன மந்திரமா தோகை வடம்பன சந்தனமா சொல்லு மொழி என மந்திரமா நெத்து துடிக்கு இறக்கை அடிக்குது இந்த உடம்பன எந்திரமா உத்தரவு இன்னைக்கு போட்டு உத்தரவை போட்டு விடு யோசிக்க நேரமில்லை ஓலையில் இருக்கு விருந்து பண ஓலையில் இருக்கு விருந்து அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அப்படிலாம் என்னிடத்துல அவ்வளவு சிவப்பாக இருந்துட்டாலும் நான் விட்டுட்டேனே போய் பார்த்துட்டு பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க, காட்டுக்குள்ள எதுக்கு வந்தீரு? ஒருவேளை வழி தடுமாறி வந்துட்டீங்களா? வழி தடுமாறி வர்ற கிடையாது. பின்ன
எந்த வழியில நாடி போகணுமோ அந்த வழியை நாடி நான் வந்திருக்கேன். இங்க வழியெல்லாம் கிடையாது. என்ன வழி கிடையாது? வழி இல்லாமல நீங்க சொல்றீங்க. இங்க நாங்க இருப்போம், எங்க இடம். உங்க இடம்னா நான் இங்க இருப்போம், எங்களுக்கு சட்டம் இருக்கு. உங்களுக்கு சட்டம் திட்டத்தால எங்க வேணாலும் இருந்து போட்டேன். நீங்க வேடு வருன்றீங்களே, இங்க எதுக்கு வந்தீங்க? வேடுவன் எதுக்கு வருவாங்க? வேட்டையாட தான் வருவாங்க. வேட்டையாடுறீங்க ஒண்ணும் இல்ல. என்ன வேட்டையாடுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க என்ன காக்கா குருவி பிடிப்பீங்களா? காக்கா உருவி நீ பிடிச்சு வச்சுக்கோங்க. காடை பிடிக்க தெரியுமா? காக்கா பிடிக்கிற ஒரு ஆள் வச்சிருக்காரு, மற்றபடி ஒவ்வொரு பறவையும் பிடிச்சு ஒவ்வொருத்தர வச்சிருக்காங்க. மொய பிடிக்க தெரியுமா? ஏதோ எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். எதை பிடிக்க வந்தீரப்ப? எனக்கு சொந்தமானது ஒன்ன தேடி வந்திருக்கீங்க. சொந்தமானது என்னது? அதான் என்னது? என்னது? அது ஒன்னது கிடையாது. என்னது? உங்கதான் என்னது? ஏய் சொந்தமானது என்னதுங்க? அப்புறம் சொந்தமானதுங்க என்னதுங்க? அது என்னதியா? என்னது? தேடி வந்தது என்ன? அது என்னது? மான். சொந்த மான். எனக்கு சொந்த மான், அதை தேடி வந்து நிக்கிறேன். அப்ப நீங்க எங்க இடத்துல மானம் கெட்டு வந்திருக்கீங்க. மான கேட்டு வந்திருக்கேன். மானம் கட்டவல மான கேட்டு. ஆமா, நாங்க நீங்க ஒண்ணு வியாபாரம் பண்ண கிடையாது. கேட்கணும்னு கிடையாது. ஏதோ இந்த இடத்துக்குள்ள போனதுனால நீ தடுத்து நிறுத்திருக்க. தடுத்து நிறுத்திருக்கேன்னா உங்க இடம்ங்கிறதுனால உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் காவலை மீறி கட்டெரும்பு கூட உள்ள போக முடியாது. நீங்க இந்த சீவாத்து போச்சுன்றீங்க, நான் நம்ப முடியுமா? நம்பித்தானே ஆகணும். நீ நம்பலாட்டி, நீ நம்பலங்கறக்காண்டி நான் விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் இல்ல இல்ல நீ என்ன சொல்றது? நான் தான் சொல்றேன். காவலாளி நானுங்க. என்ன பெரிய காவலாளி? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மானு இருக்குண்டே கூட வச்சுக்குறோமே. வச்சுக்கிறேன், அதே உண்மை. மான தர முடியாது. ஏன் தர முடியாது? ஏன் விட்டா நீ ஏன் தர மாட்டேங்கிற? தர முடியாதுன்னா முடியாது. ஏன் மட்டும் உங்களுக்கு சொந்தமான தேடி வரல, எனக்கு சொந்தமானது நான் தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு சொந்தமான நான் எப்படி ஏத்துக்கிறேன்? அப்படி நம்ப முடியாது. ஏத்துக்கிறதா வேணும். ஆதாரம் இருக்கா? ஆதாரம் வச்சிருக்கேன். நீங்க வச்சிருக்க மானு தொலைஞ்சு போச்சா? சொந்தம். நீங்க வச்சிருந்த மானா? ஆமா. நீங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். நீங்க வளர்த்த மானா? நான் வளர்த்த மான தேடி வருவேன் ஐயா. பின்ன எனக்கு சொந்தமானது இன்னொருத்தர் வளர்த்த மானதேன். அந்த மான கண்ண உடனே அந்த மானோட அழகுல மயங்கி இப்படி எல்லாம் வந்து இருக்கீங்க. நேந்து விட்ட மான துரத்தி வந்திருக்கீங்க. நேந்து விட்ட யாரு நேந்து விட்டுருக்கா? நான் கேக்குறேன். வளர்த்திருந்தா வீட்டுல நேர்த்தி